ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்னக்காரர்களுக்கு 6ஆம் வீடும், கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வீட்டுக்கும் போகிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவான பிளானட்ஸ் நெகட்டிவான ஹவுசஸுக்கு போகும்போது நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி கன்னி லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு நேரம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ கேது வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டில் போகிறதுனால உங்களுக்கு படுக்கையோ படுக்கிற இடமோ படுக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெட்டு அந்த மாதிரி எல்லாமே நிறைய மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் நினைக்கிற செலவுகள் எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். அண்ட் செலவுகள் வந்து வீண் செலவுகளாக வந்து நீங்கள் தேவையில்லாமல் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு 6ஆம் வீட்டில் போகிறதுனால அடிதடிகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் உங்களால் சுலபமாக ஜெயிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக வந்து அப்படின்றதுக்குள்ளார உங்களால் தட்டி தூக்கிட முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும்னு சொல்ல முடியும். அண்ட் அதை உங்களால் மாற்றிக்கொள்வதற்கும் ஒரு நேரம் அமையும் அப்படின்றதையும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த முறை வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக சுலபமாக வந்து அதை ஜெயித்து விட முடியும். அண்ட் பிரச்சனைகள் பெரிதாக எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் உங்களால் கடகடன் கட்ட முடியும். அண்ட் கடன் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விதத்தில் பாசிட்டிவாக வந்து அமையும். ஸோ கடன் வாங்க உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கன்னி லக்னக்காரர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகவும் நன்றாக இருக்கும்.